அதனால பயப்படாதீங்க. சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் 11வது வீட்ல சூரியன், குரு சேர்க்கை கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கப் போகுது. வருமானத்துல ஒரு நல்ல இன்கிரீஸ் கொடுக்கும். ஏன்னா குருங்கிறது வருமானம். ஸோ அதனால நல்ல மாற்றத்தை கொடுக்கப் போகுது. புதிய வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்க. இல்ல இதுக்கு மேல வீடு கட்டப் போறேன் அப்படின்னா, கண்டிப்பாக உங்க சுய ஜாதகத்தில் குருவும், சூரியனும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க தாராளமா நீங்க இறங்கி பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அது குரு தசையாகவோ, இல்ல சூரிய தசையாவோ நடந்து சூரிய தசையில குரு புத்தி, குரு தசையில சூரிய புத்திலாம் இருந்துச்சு அப்படின்னா, இவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றம். பணியிடத்துல எதிர்பாராத முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டது. புதிய வேலைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றம். ஆ குடுத்த பணம் இத்தன நாளா வந்து ரொம்ப பிளாக்ல இருந்துச்சு. தடையாம இருந்துட்டு இருந்தது. நெறைய பணம் வராம இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கு மேல வர ஆரம்பிச்சுரும். வெளிநாட்டு பயணங்கள்லாம் கண்டிப்பா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வரப்போகுது. பயன்படுத்திக்கோங்க. காலத்தை பயன்படுத்திக்கிட்டால் மட்டுமே வெற்றி. ஆனா ஒரு பக்கம் சனி அனுகூலமா இல்லனாலும், இன்னொரு பக்கம் உங்களுக்கு கேதுவும் உள்ள வருது. ஸோ எப்பயுமே ஆண்டவன பத்தி ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு அடையுது அப்படி ஒண்ணு அடைக்கிறாரு அப்படின்னு இன்னொரு பக்கம் தொறப்பாரு. அத நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அத கொஞ்சம் பொறுமையா நிதானமா யோசிச்சுக்கணும். ஸோ அதனால நமக்கு சனி வருதே